யுஎஸ்க்கு ஒரு 3 மாசம் போயிட்டு வர்றேன். அப்ப நான் 3 மாசம் போறதுனால நான் வந்து ஒரு என்ஆர்ஐயா ஆயிருவேனா? அப்படின்ற கேள்வி இருக்கு. யார் தான் என்ஆர்ஐ? சார் என்ஆர்ஐ அப்படிங்கிறது வந்து நீங்க எத்தனை நாள் இந்தியால இருக்கீங்க, எத்தனை நாள் அவுட் சைடு இந்தியால இருக்கீங்க. இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான இது. அண்ட் இது வந்து ஜென்ரலா வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள பீரியட்ல நம்ம எடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல், மே, ஜூன் நான் வந்து அமெரிக்கா போயிட்டேன். போயிட்டு ஜூலைல திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன், ஒரு 2 மாசம் இங்க இருக்கேன். திருப்பியும் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு கிளம்பி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் திருப்பி அமெரிக்காவுக்கு போயிடுறேன். நவம்பர், டிசம்பர் இந்தியால இருக்கேன். திருப்பியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் திருப்பி அமெரிக்காவுக்கு போறேன். ஸோ நான் 3 மாசத்துக்கு போறேன்னா, 5 மாசத்துக்கு போறேன்னா, 7 மாசத்துக்கு போறேனாங்கிறது கணக்கு கிடையாது. இந்தியாவை விட்டுட்டு 182 நாள் 182 டேஸ் அவுட் சைடு இந்தியா நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வருஷத்துக்கு, அதாவது அந்த ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் உள்ள வருஷத்துக்கு நீங்க என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆயிடுவீங்க.